Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்தோன்னே டைட்டில் பார்த்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு கலகலப்பான ஷாப்பிங்னே பார்க்கலாம். நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு சூப்பராக பேசிக்கிட்டே ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு ஹைப்பர் மார்க்கெட். இங்கே யூஏ வந்ததுலேருந்து பழக்கப்பட்டது 2 தான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் இது வந்து ரொம்ப நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியர்பை எங்கள் லொக்கேஷன்றதுனால நாங்கள் போய் பார்க்கலாமே அப்படின்றது மாதிரி போயிருக்கேன். ஜெட் ஷாப்பின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோட எண்ட்லேயே சொல்லிடுவாங்க. ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? பாருங்க மக்களே, பார்க்கிங் இருக்கு. ஆனால் என் கணவர் என்னை 1 கிலோமீட்டருக்கு நடக்க விட்டு கூட்டிகிட்டு வருகிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு செம மொக்கையாயிடுச்சு. பார்க்கிங் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே மாலை சுற்றி ரவுண்ட் அடித்து ஒரு வில்லா மாதிரி போயிட்டு, இதுக்கு பேக் சைடு தான் வந்து அஜ்மான் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்குறோம். கடைசியில் பார்க்கிங் எங்களுக்கு அவுட் சைடில் தான் கிடச்ச மாதிரி இருந்தது. அங்கே தூரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நடந்து வந்தோமா. உள்ளே வந்து பார்க்குறோம், அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு பார்க்கிங் இருக்குது. நிறைய பேருக்கு அது விசிபிளாக தெரியாது. ஸோ அதனால தான் அங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே பார்க்கிங் இருக்குது, போய் பாருங்கள் செக் பண்ணி. உள்ளே வந்ததுமே அந்த வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்க புக்கை நமக்கு தூக்குனாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா? எனக்கு பொதுவாக அப்படி தான் இருக்கும். நான் ஆஃபர் புக்கை பார்த்துட்டு என்னெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆவேன். புளு ஹைப்பர் மார்க்கெட், நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்லாம் பிகினிங்கில் அப்படி இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேட்டில் ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னா தான் வந்து க்ரோசரி ஷாப்பிங்னே கிளம்புறது அப்படி பழக்கமாயிருச்சு. பட் இது வந்து புதுசு இல்லையா? இந்த மார்க் அண்ட் சேவ் ஹைப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப புதுசு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போனோம் அப்படின்றதுனால பெரிய ரவுண்ட் நான் காமிச்சிருப்பேன், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நல்ல பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டாக தான் இருந்தது. பட் நாங்கள் போன சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் ஆஃபர்ஸ் போட்டிருந்தான். நிறையா லேடிஸ் வாட்ச், ஜென்ட்ஸ் வாட்ச் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தான். குட்டீஸ் அங்கே வாட்ச் வாங்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாங்களா, நம்மளும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டலாமே அப்படின்றது மாதிரி தான் எடுத்திருப்பேன். நல்ல ஆஃபர்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வாட்ச் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க இங்கே ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா வாரண்டியோடையுமே இருக்குது. ஆக்சுவலி இங்கே போகணும்னு பிளான் பண்ணி போனது, சரி இப்படி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கானே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமேன்றதுக்காக தான் போனோம். பட் போனதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங்கே ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே உள்ள ஐட்டம்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸுமே போட்டிருந்தான். அந்த சப்போட்டா பழம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து யூஏ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி சப்போட்டா பழம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே இருக்காது. பட் இங்கே நல்லா கிடச்சிது. ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரஞ்சுக்கும் ஒரு பேக் பண்ணி வச்சுருந்தான். இது என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரை அப்படின்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூஏல மாம்பழம் சீசன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ மாம்பழத்தோட ட்ரீ வச்சு தான் எல்லா பக்கமே ஓரளவுக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அஸ்யூஷுவல் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பக்காவாக இருந்தது. அண்ட் ஆஃபர்ஸுமே வந்து நிறைய 10 grams நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தான். நீங்கள் சப்போஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ற ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரூட்ஸ்லேயே ஒரு லிமிட்டட் பட்ஜெட் வந்து போயிடும் இல்லையா? பட் இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. நான் போனது இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே தான் போனேன். இந்த வீக்கும் ஆஸ் யூஸ்வல் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால மேபி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ தைமோர் மேங்கோ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. அப்புறம் இந்த மல்லித்தலை புதினா தலை கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீவஞ்சத்த மாதிரியே போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏண்டா விற்கிறீங்கன்ற மாதிரி சம்டைம்ஸ் கோவம் வரும். ஆனால் நம்ம செய்கிற சமையலுக்கு மேலே ஒரு வாசத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இதுதானே, வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டு இருப்பேன். இதுலயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பிரீமியம்னு ஒரு கட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்கப்பா, நம்ம கைக்கே அடங்காது போல இருக்கு, அந்த அளவுக்கு அவ்வளோ குண்டான கட்டா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 grams கிட்ட போட்டிருக்காங்க. நம்ம நார்மலா வாங்குறது 1 gram. இது என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு. நம்ம ஊர்லாம் கேட்டா 2 கொடுங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஷ்ரெடட் கோகனட் தான் நான் யூஸ்வலா வந்து அடிக்கடி வாங்குவேன், எமர்ஜென்சிக்கு தேவைப்படணும். அதே 3.29 ரேட்ல தான் இருக்கு. இங்க வந்து பெரிய வேரியேஷன்ஸ் அஜ்மான்ல எதுவும் இல்லை. கருவேப்பிலை அப்புறம் வாழை இல்லை எல்லாமே அதே ப்ரைஸில் தான் இருந்தது. எதுவுமே வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கேயுமே அதே ப்ரைஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசனில் தான் வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியும். நான் வந்ததுலேருந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் நான் பார்க்குறது அந்த மாதிரி சீசன் டைமில் தான் பார்ப்போம். கரும்பு பார்த்ததுமே வந்து ஒரு எக்ஸைட் ஆகி என் ஹஸ்பண்ட் எங்கள் கரும்புன்னு கூப்பிட்டேன். பார்த்தா அது ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாலாம் இல்லை, ஒரு மாதிரி
கரும்போட அந்த இதே வந்து வேறு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்குன்ட்டு. ஒரு 4-5 தான் போட்டு வச்சுருந்தாங்க வச்சேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாக்குமே எப்போவுமே ஒரு பிராண்ட் வச்சுருப்பேன். அதுவுமே பிரியாணி மசாலாவுக்கு கண்டிப்பாக அந்த ஷான் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இதில் மட்டனு, சிந்தி பிரியாணி, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். நான் நார்மலாக பிரியாணின்னு ஒரு பேக் இருக்கும், அந்த பிரியாணி மசாலா வாங்கி வச்சு தான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிப்பேன். இதில் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஷான் பிராண்டில் வந்து எல்லா மசாலாஸுமே இருக்கும். தந்தூரியாக இருக்கட்டும், ஃபிஷ் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை சாட் மசாலாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா. மற்றபடி நான் மேக்ஸிமம் வாங்கினது இப்போ சொன்ன ஐட்டம்லாம் நான் மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாக்லேயே வந்து இப்போ சிக்கன் பவுடர்னு வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த 5 வயசுக்குள்ளே இருக்கிற குட்டீஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கரி செக்ஷன் போகாமல் வரவே முடியாது. அந்த மாதிரி இதில் ஒரு தனி செலவு நமக்கு வைப்பாங்க. அதையுமே வாங்கிக்கிட்டு அப்படியே மேலே எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். கெட் 1 ஐட்டம் சொல்லிட்டு ஆஃபர்ஸ் அப்படின்றது மாதிரி போட்டிருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குது, என்னெல்லாம் ஆஃபர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றது மாதிரி தான் போயிருந்தோம். ஆனால் கடைசியில் செம பல்பாக இருந்தது, அதையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து மேலேருந்து அப்படியே டாப் வியூ காமிச்சிட்டு இருந்தேன். செம சூப்பராக இருந்தது. பட் நல்ல பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டாக தான் இருக்குது. மேலேயும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃபர்ஸ் இருந்தது. பேகு, ஹேண்ட் பேகு, அப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து கிட்ஸ் ட்ரெஸ்லாம் ஓரளவுக்கு ஆஃபரில் இருந்தது. பட் பெரியவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆஃபர் கிடையாது. அதுவும் லேடிஸ்க்கெலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடலை. ஜாஸ்தியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, நார்மலாகவும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆஃபர்ஸில் போட்டிருக்கானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு ஷர்ட் பார்த்தோம், 15 கிராம்ஸ் தான் போட்டிருந்தான். கிளாத் அவ்வளோ செம்மையாக இருந்தது. அவங்க அந்த ஷர்ட் எடுத்திருந்தாங்க. நான் மெயினாக மேலே எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சாப்பர் மிஷின் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து 50 கிராம்ஸ்க்கு குறைஞ்சு அந்த சாப்பர் மிஷின் இல்லவே இல்லை. பட் இங்கே வந்து 30 கிராம்ஸ் ஆஃபர்னு அந்த புக்லெட்லேயே பார்த்ததுமே இதை கண்டிப்பாக போய் ஒரு தடவை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். மெயினாக அதுக்காக தான் போனதுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையுமே போட்டு பை பண்ணியாச்சு. நான் கண்டிப்பாக வீட்டில் போயிட்டு அது எப்படி இருக்குது நான் செஞ்சு பார்க்குறத வச்சு நான் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் அஷிஷுவல் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அஷிஷுவல் தான். ரொம்ப ரொம்ப நமக்கு ப்ரைஸ் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது, நார்மல் ப்ரைஸாக இருக்குது அவ்வளோ. எப்பவும் போல் ஹைப்பர் மார்க்கெட்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி. மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து ஃபுட் ப்ராசஸர், அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹோம் அப்ளையன்சஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக போட்டிருக்கான். இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கான் ஆஃபரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால. அதனால் நீங்கள் போய் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு போட்டால் இது மாதிரிலாம். கிளாத் எப்படி இருக்குது? கிளாத்து நல்லா இருக்கேப்பா, சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு போட்டால் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்துடுங்க. ஹஸ்பண்ட் வந்து இதில் ஒரு ஷர்ட் மாதிரி செலக்ட் பண்ணாங்க. 15 கிராம்ஸ் தான் போட்டிருந்தான். கிளாத் நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டைனிங் டேபிள் செட் ஆகட்டும், அப்புறம் அங்கே வச்சிருந்த பிளேட்ஸ் தான் வந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே நின்ன மாதிரி இருந்தது. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் எப்படா சாப்பிட்றதுன்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஷோகேஸ்க்கு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது பிளேட்ஸ்லாம். அப்புறம் டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபர்ஸில் போட்டிருந்தான் நிறையா. ரீசெண்டாக வாங்குற மாதிரி பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கிட்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான டைனிங் டேபிள், அப்புறம் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரைட்டிங் டேபிள், ஸோ அது எல்லாமே வந்து இங்கே ஆஃபர்ஸ் போட்டிருந்தான். நார்மலாக இந்த மாதிரி டேபிள் எல்லாமே ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே அந்த 10 கிராம்ஸ்க்கு தான் இருக்குது. பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா, நிறையா கலர்ஸ், டிசைன்ஸ் இருக்குது. அங்கே ஒரே மாதிரி கலர், ஒரே டிசைன், அந்த மாதிரி ஒரு 2 கலர் மட்டும் வச்சுருப்பாங்க. இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஹஸ்பண்டும் ட்ரையல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. கீழே போனதுமே பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து பார்த்தோம். ஐஸ்கிரீம் செக்ஷனில் செம்ம சூப்பராக இருந்தது. நார்மலாக வாங்கி சாப்பிட்றப்ப 14 கிராம்ஸ் மேலே வரும் பெர் பீஸு. இப்போ வந்து 8 கிராம்ஸ் போட்டிருந்தான். அதில் வந்து மேங்கோ மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் ஃப்ளேவரும் இருந்தது, அப்புறம் லெமன் ஃப்ளேவரும் இருந்தது. அதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணலை, ஜஸ்ட்டு மேங்கோ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மார்க்கெட்லேருந்து கிளம்புறப்ப வாங்கியிருந்தோம். மெல்ட் ஆகிடுமே அப்படின்றதுனால. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் வந்து நான் நினச்சி போனது ஒரு 150க்குள்ளே முடிச்சிடலாம். நான் எடுத்த திங்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் போனேன். பட் 255 கிட்ட வந்துருச்சு. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. நான்வெஜ் எதுவுமே வாங்கலை, சும்மா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சாப்பர் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் ஒரு ஷர்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அவ்வளோதான். இது கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் சேவ் ஹைப்பர் மார்க்கெட்னு போட்டு நீங்கள் அல்தல்லா லொக்கேஷன் போட்டிங்கனாலே மேப்பில் இதுதான் காமிக்கும். போகிற வழியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடலாமேன்னு போயிருந்தோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். ஃபுல் போடுவாங்க, ஸ்பெஷல் ஃபுல்லுன்னு போடுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் இருந்தது. 50 கிராம்ஸ் கிட்ட ஏறி இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்தது.
அப்படியே பேசிக்கிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வார் ரீசன் எல்லாமே பற்றி பேசிட்டு அப்புறம் எலெக்ஷன் அது இதுன்னு பேசிகிட்டே அப்படியே அன்றைக்கி நைட் சூப்பராக ஒரு ரைடு போயிட்டு வீட்டுக்கு போயாச்சு. எனக்கு இங்கே ஆல்மோஸ்ட் நியர்பை தான். நீங்கள் கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா ஒரு ரைடு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே, எந்த திங்ஸ் வாங்கியிருந்தாலும் வந்து 10 grams லெஸ் பண்ணுறாங்களாம்ப்பா. அதுவும் பேக்கரி ஐட்டத்துலேருந்து எது வாங்கினாலும். ரொம்ப மொக்கையாக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.